வணக்கம். லீ நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். பெண்களின் பாதுகாப்பு மற்றும் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோவையில் அல்ட்ரா சைக்கிள் வீரர் விஷ்ணுராம் அவர்கள் சாதனை படைத்துள்ளார். 150 மைல் தூரத்தை சைக்கிளில் கடந்து பயணிக்கும் வீரர்களை அல்ட்ரா சைக்கிளிஸ்ட் என்று அழைப்பார்கள். இதுபோல பல மைல் தூரத்தை கடந்து சாதனை செய்துள்ள கோயம்புத்தூரை சேர்ந்த அல்ட்ரா சைக்கிள் வீரர் ஜிடி விஷ்ணுராம் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 500 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 15 மணி நேரம் 8 நிமிடங்களில் நிறைவு செய்து சாதனை படைத்துள்ளார். பெண்களுக்கு எதிரான வன்முறையை நிறுத்துங்கள், சைபர் குற்றங்களிலிருந்து விழிப்புடன் இருங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் நோ சொல்வோம் என்றும் வேண்டாம் என்று சொல்லுங்கள் ஆகியவற்றை கருப்பொருட்களாக கொண்டு கோவையைச் சேர்ந்த விஷ்ணுராம் என்பவர் தனுஷ்கோடியிலிருந்து கோவைக்கு 15 மணி நேரத்தில் சைக்கிள் ஓட்டி சாதனை படைத்துள்ளார். முன்னதாக நேற்று பிற்பகல் 3 மணிக்கு ராமேஸ்வரம் தனுஷ்கோடியிலிருந்து சைக்கிளில் பயணத்தை துவங்கிய அவர் காலை 6 மணிக்கு கோவை வந்தடைந்தார். முன்னதாக இந்த பயணத்தின் நிறைவு பகுதி கோவை விமான நிலையம் அருகே துவங்கி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் முடிவுற்றது. இதில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் கார்த்திகேயன், கோவை மாநகர காவல் ஆணையர் ஏ சரவணசுந்தர் உட்பட காவல்துறையினர் பலரும் பங்கேற்று விஷ்ணுராமுடன் சைக்கிள் ஓட்டினர். தொடர்ந்து மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் 500 கிலோமீட்டர் தூரத்தை 15 மணி நேரத்தில் நிறைவு செய்த விஷ்ணுராமை பாராட்டி காவல் ஆணையர் சரவணசுந்தர் சான்றிதழை வழங்கினார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விஷ்ணுராம், சமீபத்தில் கோவையில் நடந்த கூட்டு பாலியல் சம்பவம் தன்னை இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு பயணத்தை துவங்க தூண்டியதாகவும் கூறினார். முக்கியமான கருப்பொருட்கள் மீது பொதுமக்களின் கவனத்தை ஈர்ப்பதுடன் காவல் உதவி செயலி, பெண்கள் மற்றும் குழந்தைகள் உதவி எண் மற்றும் பிங்க் பெட்ரோல் எனும் மகளிர் பாதுகாப்புக்கான ரோந்து வாகனம் போன்ற முக்கியமான பாதுகாப்பு திட்டங்களை பிரபலப்படுத்தவும் அதிகரித்து வரும் சைபர் குற்றங்களில் இருந்து மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த பயணத்தை மேற்கொண்டதாகவும் குறிப்பிட்டார். இந்த பயணத்தை ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் தனுஷ்கோடியில் கொடியசைத்து தொடக்கி வைத்ததாகவும் அங்கிருந்து ராமநாதபுரம், மதுரை, தேனி வழியாக கோயம்புத்தூரை அடைந்ததாகவும் இந்த பயணம் கின்னஸ் சாதனை புத்தகம், ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் போன்ற சாதனை புத்தகங்களில் இடம்பெறும் ஒரு அதிகாரப்பூர்வ முயற்சி என்றும் தெரிவித்தார். வணக்கம், என் பேர் விஷ்ணுங்க. நேற்று ஈவினிங் 3:30க்கு தனுஷ்கோடியில் ஃப்ளாக் ஆஃப் பண்ணிடுங்க. இது என்ன ஈவெண்ட்னா, ஃபாஸ்டஸ்ட் மென் டு கவர் 500 கிலோமீட்டர்ஸ் இன் அ ரோட் பைக். இந்த ஈவெண்ட் எதுக்கு பண்ணேன்னா, உமன்ஸ் சேஃப்டி அண்ட் சே நோ டு ட்ரக்ஸ், போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடுக்கு ஒரு இனிஷியேட்டிவுக்காக இந்த ஈவெண்ட் நான் பண்ணினேங்க. நேற்று ஆஃப்டர்நூன் 3:30க்கு ஃப்ளாக் ஆஃப் பண்ணி தனுஷ்கோடியில் அரிச்சல் முனையில் லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா அங்கே ஃப்ளாக் ஆஃப் பண்ணி மதுரை, தேனி, திண்டுக்கல், ஓட்டஞ்சத்திரம், பல்லடம் அண்ட் ரீச் டு கோயம்புத்தூர் மார்னிங் 6:38 AM. டோட்டல் கவர் டிஸ்டன்ஸ் வந்து 500 கிலோமீட்டர்ஸ் இந்த ஸ்பேன் ஆஃப் 15 hours and 8 minutes. இது என்ன மோட்டிவ்? இது மோட்டிவ் வந்து பியூர்லி உமன் சேஃப்டி அண்ட் சே நோ டு ட்ரக்ஸுங்க. தங்க நகை பட்டறையில் வைத்திருந்த நகைகளை கொள்ளையடித்த 2 பேரை போலீசார் 24 மணி நேரத்தில் கைது செய்தனர். கோவையில் மரப்பெட்டியுடன் தங்க நகை பட்டறையில் வைத்திருந்த நகைகளை கொள்ளையடித்த 2 பேர் 24 மணி நேரத்தில் போலீசாரால் பிடிக்கப்பட்டனர். கோவை வெரைட்டி ஹால் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட சாமியார் ஐயர் வீதியில் நவநீத கிருஷ்ணன் என்பவர் தங்க நகை பட்டறை வைத்து நடத்தி வருகிறார். நேற்று காலை நவநீத கிருஷ்ணனை தொடர்பு கொண்ட பக்கத்து வீட்டார் உங்கள் பட்டறை கதவு உடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உடனடியாக நவநீத கிருஷ்ணன் சென்று பார்த்த பொழுது பட்டறையில் வைத்திருந்த 1 கிலோ 15 கிராம் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து வெரைட்டி ஹால் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதற்காக 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையிலும் இதர தகவல்களின் அடிப்படையிலும் முருகன் மற்றும் சின்னதுரை ஆகிய 2 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இருவரிடமிருந்தும் கொள்ளையடிக்கப்பட்ட தங்க நகைகள் மீட்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்தான செய்தியாளர்கள் சந்திப்பு வெரைட்டி ஹால் காவல் நிலையத்தில் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கோவை தெற்கு மாநகர காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன்,
4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையிலும் இதர தகவல்களின் அடிப்படையிலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 2 பேரில் ஒருவர் முருகன். அவர் ஏற்கனவே ஆர்எஸ்புரம் பகுதியில் நகைக்கடையை உடைத்து தங்க நகையை திருடிய வழக்கில் தண்டனை பெற்று வெளிவந்தவர் என்றும் தெரிவித்தார். மற்றொருவர் சின்னதுரை. அவர் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அவர் மீதும் இதுபோன்ற கொள்ளை வழக்குகள், கஞ்சா வழக்குகள் இருப்பதாக தெரிவித்தார். இருவரையும் கணுவாய் பகுதியில் உள்ள அவர்களது இல்லத்தில் வைத்து பிடித்ததாகவும் கூறினார். இவர்கள் நேற்று இரவு 2:30 மணியளவில் அவ்வழியாக சென்ற அவர்கள் முதலில் ஒரு கடையை உடைக்க முயன்றதாகவும், ஆனால் அது இரும்பு கதவுகள் என்பதால் அதை விட்டுவிட்டு இந்த கடையில் கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்தி உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கொள்ளையடிக்கப்பட்ட அனைத்து நகைகளும் முழுமையாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வீதியை சேர்ந்த இதில் நகைப்பற்ற வச்சிருக்காரு. அவருக்கு காலையில் 8 மணிக்கு சரவணன்றவர் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு ஃபோன் பண்ணியிருக்காரு. அவரோட வீடுலாம் லாக் பண்ணியிருக்கு, முன்னாடி லாக் பண்ணியிருக்கு, உங்கள் கடை உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃபோனில் தகவல் சொன்னது அடிப்படையில் அவர் பார்த்துருக்காரு. அவரோட நகை பற்ற கடை கதவை உடஞ்சி உள்ளுக்குள்ளே இருந்த நகைகள் சுமார் 1 கிலோ 15 கிராம் காணாமல் அடிப்படையில் அவங்க இருக்கிற வீடு நம்ம போய் இது பண்ணி அவங்கள பிடிச்சதில் இந்த நகையெல்லாம் நம்ம ரெக்கவரி பண்ணிட்டோம். இந்த சம்பவம் கடையை அட்டன் பண்ணுறாங்க. அது கிரில் ரோடு இருக்கிறதுனால அவங்களால அதை உடைக்க முடியல. அடுத்து வீடு இருக்கிற வீடெல்லாம் முன்னாடி கதவை லாக் பண்ணிட்டு வெளியே நம்மளை பிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க லாக் பண்ணிவிட்டு இந்த 4வது கடையாக இந்த கடை இருந்திருக்கு. இந்த கடையை உடைச்சி உள்ளே போய் எடுத்திருக்காங்க. அங்கே அந்த கடையிலையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் தெளிவாக இருந்திருக்கு நம்மளுக்கு. அது அடிப்படையில் யார் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சி இதை ரெக்கவரி பண்ணியிருக்கோம். சுமார் 1 கிலோ 15 கிராம் நகையை கம்ப்ளீட்டாக நம்ம ரெக்கவரி பண்ணிட்டோம். இதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது சிசிடிவியோட இது. ஏற்கனவே குற்றவாளிகளை பற்றி நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் இருந்ததுனாலையும் இந்த கேஸை ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியுது. கோவையில் உள்ள கலெக்டர் அலுவலகத்திற்கு 13வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதனையடுத்து சாய்பாபா காலனியில் உள்ள குப்பை தொட்டியில் தீபாவளி சைனா பட்டாசு கிடந்ததால் பரபரப்பும் ஏற்பட்டது. கோவை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் இன்று பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் கலெக்டர் பவன்குமார் தலைமையில் நடந்தது. பொதுமக்கள் பல்வேறு ஊர்களிலிருந்து வந்து கலெக்டரிடம் மனுக்களை அளித்துக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் இன்று காலை கலெக்டர் அலுவலக முகவரிக்கு 13வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதை அலுவலக ஊழியர்கள் பார்த்து உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்திலிருந்து கோவை வெடிகுண்டு கண்டுபிடிப்பு மற்றும் செயல் இழப்பு பிரிவு போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் மெட்டல் டிடெக்டர் மற்றும் மோப்பனாய் மூலம் சென்று சோதனை செய்தனர். இந்த முறையும் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என்பது உறுதி செய்யப்பட்டது. அலுவலகத்தில் சிறிது நேரம் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே சாய்பாபா காலனியில் குப்பை தொட்டியில் வீசப்பட்டு கிடந்த சைனா தீபாவளி பட்டாசு பொட்டலத்தை பார்த்த சிலர் கோவை மாநகர காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு நாட்டு வெடிபொருட்கள் கிடப்பதாக தகவல் கொடுத்தனர். வெடிகுண்டு கண்டுபிடிப்பு மற்றும் செயல் இழப்பு பிரிவு போலீசார் சென்று பார்த்தபோது அவை சைனா மாடல் தீபாவளி பட்டாசுகள் பயன்படுத்தப்பட்டு வீணாக போடப்பட்டவை என்பதும் தெரிய வந்தது. இதை குப்பை தொட்டியில் போட்டு சென்றவர்கள் யார் என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் உள்ள செங்கல் சூளைகளுக்கு 900 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் தடாகம் பகுதியில் செயல்பட்டு வந்த செங்கல் சூளைகளுக்கு 900 கோடி ரூபாய் அபராதம் விதிக்க டெல்லியில் உள்ள எரிசக்தி ஆராய்ச்சி நிறுவனம் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. செங்கல் சூளைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கை நகல் அனுப்பி வருகிறது. கோவை மாவட்டம் சின்ன தடாகம், வீரபாண்டி, நஞ்சுண்டாபுரம், சோமயம்பாளையம், பன்னிமடை உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வந்த செங்கல் சூளைகளால் மலை அடிவாரம் அருகே உள்ள ஓடைகள், நீர் வழித்தடங்கள் சட்டவிரோதமாக 1.10 கோடி கியூபிக் மீட்டர் அளவு மண் அள்ளப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சட்டவிரோதமாக செயல்பட்டு 185 செங்கல் சூளைகள் மூட உத்தரவிட்டது. உடனடியாக செங்கல் சூளைகளுக்கு மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினர் மூடி சீல் வைத்தனர். இதன் தொடர்ச்சியாக செங்கல் சூளைகளால் ஏற்பட்ட சூழல் பாதிப்புகளை அளவீடு செய்து அதன் உரிமையாளர்களிடம் இழப்பீடு பெற சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வழக்கு தொடர்ந்தனர். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி டெல்லியில் உள்ள எரிசக்தி ஆராய்ச்சி நிறுவனத்தின் டெரி நிபுணர்கள் 4 மாதங்கள் ஆய்வு செய்து 3000 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கலாம் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு பரிந்துரைத்தனர். அபராத தொகையை மறுபரிசீலனை செய்ய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கோரிக்கை விடுத்தது. அதனைத் தொடர்ந்து அபராத தொகையை மாற்றி அமைக்கப்பட்டு மீண்டும் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது.
அதில் சூழல் பாதிப்புகளுக்காக செங்கல் சூளைகளுக்கு 900 கோடி ரூபாய் அபராதம் விதிக்க பரிந்துரைத்துள்ள தகவல் வெளியாகியுள்ளது. ஒவ்வொரு செங்கல் சூளைகளுக்கும் எவ்வளவு ரூபாய் அபராதம் என்று தனித்தனியாக தொகை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப செங்கல் சூளை உரிமையாளர்களுக்கு அறிக்கை நகல்களை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுப்பி வருகிறது. கோவையில் உள்ள சூலூரில் முன்னாள் பஞ்சாலை தொழிலாளர்கள் ஒன்று கூடும் 2ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே 20 வருடங்களுக்கு முந்தைய முன்னாள் பஞ்சாலை தொழிலாளர்கள் ஒன்று கூடும் 2ஆம் ஆண்டு விழா நீலாம்பூர் அருகே வேடசாமி கோவிலில் நடைபெற்றது. நீலாம்பூர் வேடசாமி கோவிலில் பஞ்சாலை தொழிலாளர்கள் ஒன்று கூடும் விழாவில் சுமார் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் திருப்பூர் டெக்ஸ்டைல் மில் தொழிலாளர்களான 300க்கும் மேற்பட்டோர் 20 வருடங்களுக்கு பிறகு 2ஆம் வருடமாக ஞாயிற்றுக்கிழமை வேடசாமி கோவிலில் சந்தித்துள்ளனர். அப்போது அவர்களுக்கிடையே வார்த்தைகளில் விவரிக்க முடியாத சந்தோஷம் மற்றும் ஆரவாரத்துடன் காணப்பட்டனர். 91 வயதான ராஜப்பன் தான் ஓய்வு பெற்று 30 வருடங்களுக்கு பிறகு தனது நண்பர்களை தற்போது பார்த்தது மிகவும் சந்தோஷமடைய வைத்தது என்றும் தெரிவித்தார். மேலும் 1955ஆம் வருடம் மில் வேளையில் 20 வயதில் சேர்ந்ததாகவும் தற்போது பழைய நண்பர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்ததாகவும் வருடா வருடம் தான் உயிர் உள்ளவரை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வேன் என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது முன்னாள் தொழிலாளர்கள் மில் தொழிலை விட்டு பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருவதாகவும் கோவையிலேயே மிகப்பெரிய அளவில் பழ முதிர் நிலையம் வைத்திருக்கும் சின்னசாமி மற்றும் ஜெயம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் ஜெயபால் உட்பட பல பெரிய தொழிலதிபர்கள் முதல் சாதாரண கூலி வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் வரை எந்தவித பேதமும் இன்றி ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்துக் கொண்டு குடும்ப நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டனர். 2ஆம் வருட நிகழ்வாக இயலாத ஏழ்மை நிலையில் இருக்கும் முன்னாள் தொழிலாளர்கள் குடும்பத்தினருக்கும் உதவிகள் வழங்கப்பட்டது. நண்பர்கள் அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு ஜமாப் இசைக்கு தங்களை மறந்து நடனமாடி தங்களது சந்தோஷத்தை வெளிப்படுத்தினர். இன்னைக்கு கோயில்ல ஒன்று கூடிய இதற்கு இவங்க எல்லாரையும் பார்க்கறதுக்காக வந்தேன். இவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆச்சுங்களா, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கடவுள் முருகன் ஆரோக்கியத்துக்கு எல்லாம் நல்ல வாழ்வு கொடுக்கட்டும் பிரார்த்தித்து வணங்குகிறே. முருகாசனம் எல்லா வல்ல முருகனுக்கு இவங்க எல்லாத்துக்கும் ஆயுள் ஆரோக்கியம் தனம் தானியம் எல்லாம் கொடுத்து அவங்க குடும்பத்தை எல்லாம் வாழ வைக்க முருகனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தும் நில அளவையாளர் விவசாய நிலத்தை அளக்க மறுப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள மோளக்காளி பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆறுமுகம் சதீஷ்குமார் மற்றும் மாலதி. இவர்களுக்கு அதே பகுதியில் சொந்தமாக விவசாய நிலம் உள்ளது. இதில் அவர்கள் குடும்பத்துடன் இருந்து விவசாயம் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் அவரது நிலத்தை சுற்றியும் உள்ள காலி நிலங்களை பொன்னுச்சாமி, சாந்திநாதன், சரவணன், துரைசாமி, பாலசுப்பிரமணியம் ஆகியோர் விலைக்கு வாங்கி அதை வீட்டுமனை இடங்களாக பிரித்து விற்பனை செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றனர். இவர்கள் விவசாய நிலங்களுக்கு செல்லும் பொது பாதையை மறித்து பாதையை அடைத்துள்ளனர். இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் நிலத்தை அளவிட நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் நில அளவையாளர் நிலத்தை அளவீடு செய்யாமல் எதிர்த்தரப்பினரிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு நிலத்தை அளக்காமல் நிலத்தை இழந்ததாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தங்களது நிலத்தை நில அளவையர் சரியான முறையில் அளந்து தருமாறு ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்து பேசிய அவர்கள், இந்த நில அளவையர் சம்பந்தமாக பலமுறை மாவட்ட ஆட்சியரை சந்தித்தும் மனு அளித்தும், வருவாய் அலுவலர் அவர்களை சந்தித்தும் மனு அளித்தும், காவல் நிலையத்தை அணுகியும் எந்தவிதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என்று விவசாயிகள் தங்களுடைய வேதனையை தெரிவித்தனர். போன தடவை பெட்டிஷன் கொடுத்ததுல பாத்தீங்கன்னா இன்னும் நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்குமே நம்ம மாவட்ட ஆட்சியரை பார்க்கலாம், சந்திக்கலாம் அப்படின்னு தான் வந்தோம். மாவட்ட ஆட்சியரை இன்னைக்கும் சந்திக்க முடியல. இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டமே. அரசு அதிகாரிகள் அத்தனை பேருமே லட்சத்தை வாங்கிட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இந்த அளவுக்கு உள்ள ஒரு டீமாவே செயல்பட்டு இருந்தா மக்கள் சாதாரணமா ஒரு மாவட்ட ஆட்சியரை சந்திக்க முடியுமா? சந்திக்க முடியாது. இயலாத நிலையினால கொண்டு போய் மனு கொடுத்தா, மனு குறை தீர்க்கும் மனு நாள்ல கொடுத்தா மனு கொண்டு போய் ஒரு குப்பை மாதிரி தள்ளிடுறாங்க. போய் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறது இல்ல. இதுதான் நடந்துட்டு இருக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல. அவர் மாவட்ட ஆட்சியர் வந்தா மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும்.
புதிய வாக்காளர் சேர்க்கை எப்போது இருந்து தொடங்குகிறது, அதற்கு என்னென்ன தேவைகள் உள்ளன என்பதை தற்போது பார்க்கலாம். புதிய வாக்காளர் சேர்க்கை 9/12/2025 செவ்வாய்க்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம். 18 வயது பூர்த்தியடைந்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கலாம். அதற்கு தேவையான ஆவணங்கள் ஆதார் கார்டு, போட்டோ, பிறப்பு சான்றிதழ், பள்ளி சான்றிதழ் ஆகும். நாளை மறுநாள் தொடக்க பள்ளிகளில் BLOக்கள் இருப்பார்கள். அவர்களிடம் நேரில் சென்று விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி கோவையில் இடதுசாரி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒன்றிய அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள 4 தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி கோவையில் இன்று 8/12/2025 மாலை 5 மணிக்கு இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை டாடாபாத் பவர் ஹவுஸ் அருகில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் இரா முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய இரா முத்தரசன், ஒன்றிய அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள 4 தொழிலாளர் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும், இல்லை என்றால் விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதை போன்ற ஒரு கடுமையான போராட்டத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். மோடி அரசு குழவி கூட்டின் மீது கல் எறிந்துள்ளது. கோடிக்கால் பூதமடா, தொழிலாளி கோபத்தின் ரூபமடா என்று ஜீவா இந்த கோவையில் இருந்துதான் பாடினார். ஜீவா பாடியதைப் போல தொழிலாளி வர்க்கத்தின் கோபத்தை மோடி அரசு காணும் என்றும், எனவே இந்த தொழிலாளி வர்க்கம் பல்வேறு தியாகங்களை செய்துதான் தொழிலாளர் நல சட்டங்களை பெற்றது. எனவே பெற்ற சட்டங்களை நிலைநிறுத்த எத்தகைய தியாகங்களையும் செய்ய தயாராக இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொருளாளர் M. ஆறுமுகம், மாவட்ட செயலாளர் C. சிவசாமி, மாவட்ட துணை செயலாளர் C. தங்கவேல், மாவட்ட பொருளாளர் மூவா கல்யாணசுந்தரம், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் KM. செல்வராஜ், P. மௌனசாமி, மௌ. குணசேகர், சாந்தி சந்திரன், VR. பாண்டியன், R. துரைசாமி மற்றும் மாமன்ற உறுப்பினர் பிரபா ரவீந்திரன், சூலூர் தெற்கு கமிட்டி செயலாளர் V. வசந்தகுமார், மத்திய மண்டல செயலாளர் கலை அஸ்வினி, மேற்கு மண்டல செயலாளர் N. சந்திரன், பெரியநாயக்கன் பாளையம் செயலாளர் ராமமூர்த்தி, கிழக்கு மண்டல செயலாளர் S. சண்முகம், தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் A. அஷ்ரப் அலி, தமிழ்நாடு AITUC கட்டிட தொழிலாளர் சங்க மாநில பொதுச் செயலாளர் N. செல்வராஜ், மாவட்ட தலைவர் கோட்டை R. நாராயணன், இஸ்கப் மாவட்ட செயலாளர் M.V. ராஜன், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஜான், கோயம்புத்தூர் லேபர் யூனியன் பொதுச் செயலாளர் R. பாலகிருஷ்ணன், முன்னாள் கல்விக்குழு தலைவர் R. கல்யாணசுந்தரம், இந்திய மாதர் தேசிய சம்பளம் J. கலா, போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் சண்முகம் மற்றும் மோகன் உள்ளிட்டோரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் C. பத்மநாபன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் UK. வெள்ளியங்கிரி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வேலுச்சாமி, கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோரும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியன், மாநில குழு உறுப்பினர் ஃபெரோஸ் பாபு, பிலோமினா உள்ளிட்டோரும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வளவன் வாசுதேவன், மண்டல பொறுப்பாளர் எழிலரசன், மண்டல துணை செயலாளர் துரை இளங்கோவன், கோவை குரு, அப்பன் குமார் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டனர். 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சயின்ஸ் இன் ஆக்ஷன் திட்டம் மசக்காளி பாளையத்தில் உள்ள அரசு பள்ளிக்கு வழங்கப்பட்டது. செல்போனில் மூழ்கியிருக்கும் மாணவர்களுக்கு பிரத்யேகமாக கோல்டுவின்ஸ் பகுதியில் மேக்கர்ஸ் ஹப் திறக்கப்பட்டுள்ளது. இதில் 5 வயது முதல் 25 வயது வரையிலான மாணவர்களுக்கு அனுபவ கற்றலை வழங்கும் ஒரு ஸ்ட்ரீம் கல்வி ஆய்வகம் ஆகும். டாக்டர் ரமணன் ராமநாதன் மேக்கர்ஸ் ஆய்வகத்தை திறந்து வைத்து மேக்கர் ஷப் வாரியத்தை தொடங்கினார். இதன் மூலம் அடிப்படை மின்னணுவியல் முதல் AI இயக்கப்பட்ட பயன்பாடுகள் வரை தயாரிப்புகள் தயாரிக்கப்படுகின்றன. ஸ்ரீபிரியா கௌஷிக் பினாக்கா இன்னோவேஷன் ஸ்ட்ரீம் வழிகாட்டிகளாக பெண்களை மேம்படுத்துவதற்காக விமன் இன் ஸ்ட்ரீம் தொடங்கியுள்ளார். எக்ஸ்பிரிமெண்டரும் மேக்கர்ஸ் ஹப் நிறுவனரும் இணைந்து 3 லட்சம் மதிப்புள்ள சயின்ஸ் இன் ஆக்ஷன் திட்டத்தை மசக்காளிப்பாளையம் கார்ப்பரேஷன் பள்ளிக்கு நன்கொடையாக வழங்கினர். இது அனுபவ கற்றல் மூலம் அறிவியலை கற்றுக்கொள்ள மாணவர்களை ஊக்குவிக்கிறது. வணக்கம், என் பேர் விஜயகுமார். இவர் என்னோட கோஃபவுண்டர் மிஸ்டர் பரணிதரன். ஸோ நாங்கள் மேக்கர்ஸ் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் ஒன்று உருவாக்கியிருக்கோம். இந்த ஸ்டார்ட் அப் எஜுகேஷன் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுதுங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா, குழந்தைங்க ஒரு மினிமம் ஒரு 5 வயசுலேருந்து
காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்குமே வந்துட்டு நாங்கள் வந்து பேசிக் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஜினியரிங், டெக்னாலஜி எல்லாமே சொல்லித்தரோம் இங்கே. ஸோ இங்கே சொல்லித்தரதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் 2 இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீச்சிங் மெத்தடாலஜியில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. நார்மலாக ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற நாலேஜை ஒரு டீச்சர் வந்து அந்த நாலேஜை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாமல் அவங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறக்கு அந்த டீச்சரே ஒரு மென்டரா மாதிரி சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு மாடல் மாற்றிருக்கோம். ஸோ அது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான டைம் ஃப்ரேம் எதுவும் இல்லை எங்ககிட்ட. ஸோ அவங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து கற்றுக்கிற மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம் மாடல் வச்சுருக்கோம். எங்கள் கோர்ஸோட கரிக்குலமோட ஃப்ரேம் ஒர்க்கும் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு எப்போ தேவையோ எப்போ இஷ்டமோ அந்த மாதிரி வந்து கற்றுக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ நாள் வேணால் டைம் எடுத்துக்கலாம். ஸோ 1 மாதத்துக்குள்ளே படிக்கணும், எக்ஸாமினேஷன் பேஸ்டாக அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களோட ஃப்ரீ டைமில் அவங்களோட கம்ஃபர்ட் லெவலில் படிக்கலாம். ஸோ இதுக்கு எந்த மெஷர்மெண்ட் சிஸ்டம் வைக்கணுமோ அவங்க அதை அச்சீவ் பண்ணுறாங்க, அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மெஷர்மெண்ட் சிஸ்டம் அவங்க புரிஞ்சதுக்கான சிஸ்டமாக நாங்கள் பில்ட் பண்ணி இதை ப்ரோக்ராமை கரிக்குலமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ்டு லேபுங்க. ஸோ இங்கே பேசிக் சயின்ஸ்லேருந்து டாப் அண்ட் டெக்னாலஜி வரைக்கும் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். திருச்சியிலிருந்து 400 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரியலூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் தேர்தலுக்கான முன்னேற்பாட்டு பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. தேர்தல் நாளன்று பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணிகள் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு வருகிறது. திருச்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் பயன்படுத்தும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள பாதுகாப்பு வைப்பறையில் சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்பாக உள்ளது. இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான சரவணன் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்ட அறையை திறந்து அதனை பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து 400 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரியலூர் மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. மேலும் திருச்சியை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதி சான்று கட்டணத்தை உயர்த்திய மத்திய அரசை கண்டித்து பொள்ளாச்சியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பொள்ளாச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் ஆட்டோக்களுக்கான FC எனப்படும் தகுதி சான்று கட்டணம் 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய்க்கு இருந்து வந்தது. இந்நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு ஆட்டோக்களுக்கான தகுதி சான்று கட்டணத்தை 4000 ரூபாயிலிருந்து 15000 ரூபாய் வரை மத்திய அரசு உயர்த்தியுள்ளனர். எனவே கட்டண உயர்வால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி இன்று பொள்ளாச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆட்டோ நிறுத்த பகுதிகளில் ஆட்டோ இல்லாததால் வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் ஆட்டோக்கள் இயக்கப்படாததால் பல்வேறு பகுதிக்கு செல்ல முடியாமல் பொதுமக்களும் பாதிப்படைந்துள்ளனர். இந்நிலையில் வேலை நிறுத்தம் உள்ள நிலையில் சில ஆட்டோக்கள் இயக்கப்பட்டு வந்தது. இதனால் இயக்கப்பட்ட ஆட்டோக்களை போராட்டத்தில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பசுமை கட்டணம், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட கட்டணங்கள் உயர்ந்து வரும் நிலையில் தகுதி சான்று கட்டணமும் மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பெரும் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்றும் எனவே தகுதி சான்று கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளனர். பொள்ளாச்சி நகரிலும் சுற்றுவட்டார புறநகர பகுதிகளிலும் சேர்த்து கிட்டத்தட்ட 3000 வண்டிகளுக்கு மேல் இங்கே பொள்ளாச்சியில் இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் சமீப காலமாக கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக எங்களுடைய FC கட்டணம், அதாவது தகுதி சான்று 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் மாடல் பிரகாரம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பசுமை வரியும் சேர்த்து நாங்கள் கட்டி கொண்டு வந்தோம். ஆனால் தற்பொழுது இதை பலமடமாக உயர்த்தி 4500லிருந்து 5500, 7000, 9000, 12000, அது 2001 வண்டிகளுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15000 ரூபாய்க்கு மேலே வந்துடுது. இந்த வாழ்வாதாரத்தை அடிப்படையாக கொண்டுள்ள ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்களுடைய அத்தனை பேத்தினுடைய வாழ்வாதாரங்களும் மிக கடுமையாக பாதிக்கப்படுகிறது. இதனால் இன்சூரன்ஸ் கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஆகவே இதிலிருந்து நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தெரிவிக்கும் பொருட்டு
பொள்ளாச்சி நகரிலும் புறநகர் பகுதிகளிலும் ஓடுகின்ற அனைத்து ஆட்டோ ரிக்ஷாக்களும் ஒரு நாள் அடையாள வேலையை வாங்கி நிறுத்தி இதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். காரில் மது பாட்டில்களுடன் இருந்த நபர்கள், அதிர்ச்சியை ஊட்டும் செல்போன் வீடியோக்கள். கோவையில் அதிகரிக்கும் போதைப் பொருளை தடுக்கும் விதமாக காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இரவு நேரங்களில் போதையால் விபத்துகள் ஏற்படும் சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன. மேலும் கல்லூரி மாணவர்களும் இளைஞர்களும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக அதனை தடுக்கும் விதமாகவும் மாநகர் முழுவதும் தீவிர கண்காணிப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காந்திபுரம் அடையாறு ஆனந்தபவன் பின்புறம் உள்ள NGN வீதியில் நேற்று இரவு வந்த சொகுசு காரில் இருந்த நபர்கள் மது போதையில் இருந்துள்ளனர். அவர்களை மறித்த காவல்துறையினர் காரை காவல் நிலையத்திற்கு எடுத்து செல்வதாக கூறி அவர்களை கீழே இறக்கியுள்ளனர். மேலும் அவர்களிடம், நீங்கள் இந்த நிலைமையில் போய் யாரையாவது முட்டி சாக வைக்கிறதற்காகவா போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பிய அவர்கள் ஆட்டோவில் செல்ல கூறியுள்ளனர். காரிலிருந்து இறங்கும் போது காருக்குள் மது பாட்டில்களும் இருந்துள்ளன. காரை முழுவதும் சோதனையிட கூறிய உதவி ஆய்வாளர், பிறகு வரும் அவர்கள் பணத்தை காணவில்லை என்று கூறுவார்கள் என்பதால் வீடியோ எடுத்துக் கொள்ளுமாறு கூறியுள்ளார். இதனால் அப்பகுதியில் இருந்தவர்கள் செல்போனில் வீடியோ பதிவும் செய்துள்ளனர். அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுகுறித்து காவல்துறையினரிடம் கேட்கும்போது அவர்கள் நேற்று இரவு அனுப்பி வைத்ததாகவும், ஆனால் வழக்கு எதுவும் பதிவு செய்யவில்லை என்றும் தெரிவித்தனர். சாதாரண நபர்கள் இதுபோன்று மதுபோதையில் வாகனங்கள் ஓட்டினால் தக்க நடவடிக்கை எடுக்கும் காவல்துறையினர் இவர்கள் கட்சி கொடியுடன் கட்சி பிரமுகர்களாக இருப்பதால் வழக்கு பதிவு செய்யவில்லையா என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். கோவையில் உள்ள மேட்டுப்பாளையத்தில் அமமுக கட்சியின் நிறுவனர் டிடிவி தினகரன் அவர்கள் உரையாற்றினார். அவர் என்ன பேசினார் என்பதை தற்போது பார்க்கலாம். கோவை மாவட்ட மேட்டுப்பாளையத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கோவை வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு உரையாற்றினார். முன்னதாக அவர் செய்தியாளர்களையும் சந்தித்தார். நட்பு ரீதியான சந்திப்பு, அதை தாண்டி அதில் ஒன்று இல்லை. திமுக கூட்டணிக்கு தமாக கூட்டணிக்கு ஈசிக்காவும் காங்கிரஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்திய கூட்டணிக்கு கட்சிகள் இணைய வாய்ப்புகள் இருக்கு. அது அவருடைய கருத்து, எனக்கு அதை பற்றி தெரியல. ஆளும் அரசுல பாத்தீங்கன்னா இடி ஆயிரக்கணக்கில் குற்றச்சாட்டு சொன்னது ஊழல் முறைகேடு, அதை நீங்க எப்படி பண்றீங்க? ஆமா, நேற்று கூட பத்திரிகையில் அந்த செய்தியை பார்த்தேன். அதனால தமிழ்நாடு அரசாங்கம் இதில் என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்க இடி பொய் புகார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லைங்க, மத்திய அரசு ஒரு துறை இடி, அவங்க இது மாதிரி தமிழ்நாட்டில் அமைச்சர் அவர்கள் மீதும் அந்த துறையின் மீதும் குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள். இதை தமிழ்நாடு அரசாங்கம், முதலமைச்சர் இதில் என்ன நடவடிக்கை எடுக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். யாருங்க ஏங்க அண்ணன் செங்கோட்டை போய் இணைஞ்சாரு, நாங்க எதுக்கு போய் அதுல இணையணும்? கூட்டணின்னு கேளுங்க, அதை விட்டுட்டு இணைவீங்களா அப்படி கேளுங்க பிரதர். கோவை மாவட்ட கலெக்டர் பெயரில் உள்ள போலி முகநூல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டத்தின் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் பெயர்களில் போலி முகநூலை தொடங்கி மோசடி செய்யும் கும்பலின் கைவரிசை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கோவை மாவட்ட கலெக்டர் பவன்குமார் பெயரிலும் போலி முகநூல் பக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. இதுபற்றி தகவல் அறிந்ததும் சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். கலெக்டர் அலுவலகத்திற்கு அடிக்கடி இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் நடைபெற்று வருகிறது. இதில் தொடர்புடைய ஆசாமிகள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. PSGR கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியில்
தலைமுறையினரை இணைத்தல் எனும் தலைப்பில் சர்வதேச கருத்தரங்கம் நடைபெற்றது. கோவை பீளமேட்டில் உள்ள PSGR கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி இந்திய அரசின் சமூக நலத்துறை சார்பில் இயங்கும் தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனத்துடன் இணைந்து தலைமுறையினரை இணைத்தல், முதுமை உள்ளாக்கம் மற்றும் அதிகாரமளித்தல் என்ற தலைப்பில் 2 நாள் தேசிய மாநாடு மற்றும் பயிலரங்கு டிசம்பர் 8, 9 ஆகிய தேதிகளில் சந்திரா கருத்தரங்கு அரங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி முதியோர் அனைவருக்கும் தனித்துவமான கற்றல் மற்றும் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் வேகமாக மாறும் மக்கள் தொகை பரிணாமத்தை கருத்தில் கொண்டு நிகழும் இந்த நிகழ்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்தது. 2050ஆம் ஆண்டிற்கு பின்னர் முதியோர் மக்கள் தொகை இரட்டிப்பாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்ச்சியின் மூலம் முதியோரின் உரிமைகள், சுகாதார விழிப்புணர்வு, டிஜிட்டல் பயிற்சி, மனநலம், நிதி பாதுகாப்பு மற்றும் மரியாதையுடன் கூடிய அனுபவ மேம்பாட்டை ஊக்குவிக்கும். கருத்தரங்கிற்கு வந்திருந்த அனைவரையும் PSGR கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி செயலாளர் யசோதா தேவி வரவேற்றார். கோவை கேர் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குநர் கர்னல் அச்சல் ஸ்ரீதரன் சிறப்புரையாற்றினார். 2 நாட்களாக நடைபெறும் நிகழ்ச்சியில் முதுமையை பற்றிய தவறான நம்பிக்கைகள், முழுமையான உடல் மற்றும் மனநலம், ஊட்டச்சத்து மற்றும் இயக்கத்திறன், டிஜிட்டல் பயன்பாடு, நிதி பாதுகாப்பு போன்ற தலைப்புகளில் முன்னணி நிபுணர்கள் சிறப்புரை ஆற்றினார்கள். முதியோர்கள், மாணவர்கள், கல்வியாளர்கள், பயிற்றுநர்கள் மற்றும் சமூக பணியாளர்கள் ஒன்று கூடி நடக்கும் இந்த நிகழ்ச்சி தலைமுறைக்கு இடையிலான உரையாடலை ஊக்குவித்து பரஸ்பர மரியாதை மற்றும் குடும்ப சமூக உறவுகளை வலுப்படுத்தும். முதியோர் உதவி, தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம், தேசிய முயற்சிகள் மற்றும் அரசாங்க ஆதரவு திட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வும் வழங்கப்படும். இந்நிகழ்ச்சியில் முதியோரின் கற்றல், அதிகாரம், நலம் மற்றும் சமூக இணைப்பை மேம்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குடும்பம் நமக்கு ஒரு வேறு பாதையாக இருக்காது. நம்மோடு குடும்பத்தில் ஒரு முக்கிய அங்கமாக நல்ல நட்புடன் சமுதாயத்திற்காக திருப்பி கொடுக்கணும். அந்த மாதிரி சமுதாயத்துக்கு என்ன திருப்பி கொடுக்க முடியுமோ ஒரு அங்கமாக, உறவில் ஒரு அங்கமாக, நட்பில் ஒரு அங்கமாக. திருச்சி அருகே அடுத்தடுத்து 2 வீடுகளில் 50 சவரன் நகை கொள்ளை போனது தொடர்பாக மர்ம நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள கீரம்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வராஜ். இவருடைய மகன்கள் சிவகுமார், சசிகுமார் இருவரும் அடுத்தடுத்த வீடுகளில் குடியிருந்து வருகிறார்கள். இந்நிலையில் சிவகுமார் தனது குடும்பத்தினருடன் நேற்று முன்தினம் வெளியூர் சென்றுள்ளார். சசிகுமார் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருகிறார். சசிகுமார் மனைவி வீட்டை பூட்டிவிட்டு உள்ளூரில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு நேற்று இரவு சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காலையில் எழுந்து வந்து பார்த்த பொழுது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது சசிகுமாரின் வீட்டில் 44 சவரன் தங்க நகைகளும், சிவகுமார் வீட்டில் 6 சவரன் தங்க நகைகளும் திருடு போனது தெரிய வந்தது. தகவலறிந்த துறையூர் போலீசார் மோப்பனாய் உதவியுடன் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்தடுத்த வீடுகளில் 50 சவரன் தங்க நகைகள் திருடு போன சம்பவம் துறையூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவையில் கட்டிட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் இன்று காலை 11 மணிக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு AITUC கட்டிட தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் N. செல்வராஜ் தலைமை தாங்கினார். இதில் கட்டிட தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியமாக 6000 ரூபாய் வழங்க வேண்டும், அதை சட்டமாக்க வேண்டும், வாரியத்தில் பதிவு செய்து வீடு கேட்டு விண்ணப்பித்துள்ள அனைவருக்கும் வீடு கட்டி கொடுக்க வேண்டும், வீடு கட்டுவதற்கான மானியத் தொகை 10 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும், சட்டத்தில் ஒப்புக்கொண்டபடி கட்டிட கட்டுமான தொழிலில் உள்ள தொழிலாளர்களுக்கு ESI, மருத்துவ காப்பீடு, PF போன்ற மகப்பேறு சட்டங்களை வாரியம் மூலம் அமல்படுத்த வேண்டும், தொழிலாளர்களின் குழந்தைகளின் கல்வி செலவு முழுவதையும் அரசை ஏற்க வேண்டும், நலவாரிய நிதியை விரயமாக்க கூடாது என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இதில் AITUC மாவட்ட கவுன்சில் செயலாளர் C. தங்கவேல், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் சு. பழனிசாமி, கட்டிட தொழிலாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் கோட்டையார் நாராயணன், மாவட்ட செயலாளர் L. செல்வம், துணைத் தலைவர்கள் J. கலா, C. ராமதாஸ், ஜெகநாதன் ஆகியோர் சிறப்புரை நிகழ்த்தினார்கள். மாநில செயலாளர் C. நந்தினி நன்றி கூறினார். SS. குளம் செல்வராஜ், சுல்தான்பேட்டை கனகராஜ், காரமடை சக்திவேல், மேட்டுப்பாளையம் சண்முகசுந்தரம், காரமடை மேற்கு சரவணன், சூலூர் தெற்கு பொன்னுச்சாமி, கிணத்துக்கடவு ஜெயக்குமார், பொள்ளாச்சி தங்கவேல், கோவை கிழக்கு செல்வராஜ், கோவை தெற்கு செல்வி உள்ளிட்ட பகுதி பொறுப்பாளர்களும் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் கலந்து கொண்டனர்.
இ ஃபைலிங் முறையை கண்டித்து திருச்சியில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். வழக்கின் விவரங்களை இணையம் வழியாக பதிவேற்றம் செய்யும் இ ஃபைலிங் முறையை கண்டித்தும் அதனை ரத்து செய்ய கோரி வழக்கறிஞர்கள் தமிழகம் முழுவதும் நீதிமன்றத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே இ ஃபைலிங்கான போதிய இணையதள வசதி உட்பட தொழில்நுட்ப திறன் கொண்ட நீதிமன்ற ஊழியர்களை நியமிக்க கோரியும் இ ஃபைலிங்கிற்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வரை மனிதர்களை கொண்டு அனுமதிக்க வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க கூட்டுக்குழுவினர் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்றத்தில் உரிய கட்டமைப்புகளை ஏற்படுத்தாமல் இந்த இ ஃபைலிங் நடைமுறையை கொண்டு வந்ததால் மிக பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதாவது உரிய சர்வர் கிடையாது, ஆன்டி வைரஸ் கிடையாது. மேலும் வந்துட்டு அதாவது ஒரு 26 கோர்ட்டுக்கு ஒரே ஒரு இ கவுண்டர் மட்டும்தான் இருக்கு. இதுல வழக்கறிஞர்கள் தினசரி வந்துட்டு வரிசையில் நின்று மிகவும் சிரமப்படுறாங்க. ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்துட்டு தாக்க வேண்டியதா இருக்கு. அதாவது மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர் ஆபீஸா இருந்தாலும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு 10 பேர் 20 பேர் இல்லை ஒரு 100 பேர் வச்சிருப்பாங்க. பாக்கி எல்லாருமே சிரமப்படுறாங்க. இதுல வழக்காடிகளுக்கும் மிகவும் சிரமம். அந்த சிரமத்தை முன்னிறுத்தி தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இடங்களிலும் இந்த போராட்டம் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவை சரவணம்பட்டியில் உள்ள ரியல் எஸ்டேட்டில் இடம் வாங்கிய பொதுமக்கள் அப்பகுதிகளில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி அவ்வலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை சரவணம்பட்டியை அடுத்த காளப்பட்டி பகுதியில் கடந்த 2017ஆம் ஆண்டு கொல்கத்தாவை இமாமி ரியாலிட்டி லிமிடெட் இதன் நிர்வாக இயக்குநர்கள் RS அகர்வால் மற்றும் RS குன்கா அவர்களது ரியல் எஸ்டேட் என்ற நிறுவனம் சுமார் 64 ஏக்கர் பரப்பளவில் 912 வீட்டு மனைகள் இமாமி ஏரோ சிட்டி காலப்பட்டி என்ற பெயரில் விற்பனையை தொடங்கியது. இந்நிறுவனத்திற்கு உறுதுணையாக தமிழகத்தைச் சேர்ந்த சோமு ரியல் எஸ்டேட் நிறுவனம் இணைந்து பணியாற்றியது. மேலும் அந்த நிறுவனம் வீட்டு மனைகளை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு குழந்தைகள் விளையாட்டு பூங்கா, கிளப் ஹவுஸ், அடிப்படை வசதிகளான மின்சார விளக்கு, மழைநீர் வடிகால், குடிநீர் வசதி, சாலை வசதி போன்ற அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தருவதாக உறுதியளித்தது. மேலும் கிளப் ஹவுஸ் தொகையாக வீட்டுமனை வாங்கிய ஒவ்வொரு உரிமையாளரிடமும் 1,20,000 ரூபாய் என்ற அடிப்படையில் சுமார் 10,67,00,000 ரூபாய் வாங்கியுள்ளனர். ஆனால் இதுவரை கிளப் ஹவுஸ் கட்டித்தராமல் பொதுமக்களை நம்ப வைத்து சுமார் 900 வீட்டுமனைகளை விற்பனை செய்ததோடு மட்டுமல்லாமல் எந்தவிதமான அடிப்படை வசதிகளையும் செய்து தராமல் உள்ளது. மேலும் மாநகராட்சியிடமிருந்து வீட்டுமனை அங்கீகாரம் போன்றவற்றை பெறாமல் வீட்டு மனைகளாக பிரித்து அதை பொதுமக்களுக்கு விற்பனை செய்து மோசடியும் செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வீட்டு மனைகளை வாங்கிய பொதுமக்கள் தங்களது வீட்டை கட்டி குடியிருந்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 6 வருடங்களாக எந்தவிதமான அடிப்படை வசதிகளையும் செய்து தராமல் ஏமாற்றி வந்துள்ளது. இந்நிலையில் அங்கிருந்த குடியிருப்பு வாசிகள் மாநகராட்சி ஆணையாளரிடம் மனு அளித்தனர். ஆனால் அதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இமாமி ஏரோ சிட்டி வீட்டுமனை நிறுவனத்திற்கு நிதிஷ்குமார் என்பவர் இயக்குநராக உள்ளார். எனவே அங்கு குடியிருந்து வந்த குடியிருப்பு நலச்சங்கத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் இயக்குநர் நிதிஷ்குமார் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று கூறி ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த கோவில்பாளையம் காவல்துறையினர் பொதுமக்களிடம் நிறுவனத்தின் மேலாளரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையின் அறிவுறுத்தலின் பேரில் அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் செய்து வந்த குடியிருப்பு நலச்சங்கத்தினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மேலும் பொதுமக்கள் கூறும்போது இந்த பகுதியில் எந்தவித அடிப்படை வசதிகளும் தெரு விளக்குகளும் இல்லாத காரணத்தினால் பல்வேறு குற்ற சம்பவங்களும் நடந்து வருவதாகவும் அதனால் இங்குள்ள பெண்கள் வெளியில் நடமாட முடியாத நிலை உள்ளதாகவும் தெரிவித்தனர். இதனை மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இப்பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். நான் சௌமியா பேசுறேன். இங்க இமாமி ஏரோ சிட்டில இருக்கோம். நாங்க இது எங்க இருக்குன்னா பிஹைண்ட் SVB டெக் பார்க் காலப்பட்டியில இருக்கோம். நாங்க இங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 இயர்ஸ் பக்கம் ஆகுது. இதுக்கு முன்னாடியும் ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க, ஒரு 40 to 60 ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எங்களுக்கெல்லாம் முன்னாடி வந்தாங்க. எங்களுக்கு வந்துட்டு இமாமி ஏரோ சிட்டில இருந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த எந்த அம்யூனிட்டிஸுமே எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. அடிப்படையா எங்களோட தண்ணி, லைட்டு எதுவுமே இல்லைங்க. ராத்திரியில ஒரு குழந்தைய வச்சுட்டு கடைசி இது சைட்ல உட்காந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்.
ஒரு 20 நாளுக்கு முன்னாடி ஏர்போர்ட் சைட்ல வந்து எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி வந்து கார்ல இருந்துட்டு ஒரு கப்பல்ஸ் வந்து இருந்துட்டு போறாங்க. எங்களால யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நடந்தாலும் நடக்கும் எங்க ஏரியால. இங்க யாருமே அதை அட்ரஸ் பண்றதுக்கு இல்ல. நாங்க இன்னைக்கு காலையில 9:30ல இருந்து இங்க உட்காந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு இங்க வந்து சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு யாருமே இல்ல. வாஷ்ரூம் போறதுக்கு வாஷ்ரூம் இல்ல. எதுவுமே ஃபுட் இல்லாம குழந்தையோட வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கோம். இவ்வளோ ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க. என்னோட சைட்ல இருந்து நாங்க தண்ணி இல்ல, வாட்டர் இல்ல, லைட் இல்லன்னு தான் நாங்க பேசுறோம். எங்களுக்கு அது பேசிக்கா எங்களுக்கு வாங்கி கொடுங்க. ஒரு ரெசிடென்ட்டும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கிட்டத்தட்ட 60 ரெசிடென்ட்ஸுமே இங்க 930 சைட் இருக்கு. அவ்வளோ பேருமே 1.5 லட்சம் கொடுத்துட்டு கிளப் ஹவுஸ் கொடுத்துருக்கோம். இன்னும் அந்த அம்யூனிட்டிஸ் வந்துட்டு இன்னும் அது இன்னும் எழும்பவே இல்லை. அப்படியே பேசிக் லெவல்லே இருக்கு. இ ஃபைலிங் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையில் உள்ள வழக்கறிஞர்கள் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு தங்களது ஆர்ப்பாட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். நீதிமன்றங்களில் இ ஃபைலிங் முறை அமல்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு மாநிலங்களில் வழக்கறிஞர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் அந்த இ ஃபைலிங் முறையை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக நேற்று அனைத்து மாவட்டங்களிலும் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். கோவையிலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டுக்குழு தீர்மானத்தின்படி இ ஃபைலிங் முறையை கண்டித்து ஒருங்கிணைந்த நீதிமன்ற வாயில் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று உண்ணாவிரத போராட்டமும் நடைபெற்று வருகிறது. இதில் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு இ ஃபைலிங் முறையில் என்னென்ன சிக்கல்கள் உள்ளன, அதை முறை கொண்டு வரப்பட்டால் வழக்கறிஞர்கள் வழக்காடிகளுக்கு என்னென்ன சிரமங்கள் ஏற்படும், அதனை நடைமுறைப்படுத்தும் முன்பு என்னென்ன செய்ய வேண்டும் என்று எடுத்துரைக்கப்பட்டது. இதுகுறித்து வழக்கறிஞர்கள் கூறுகையில் அந்த இ ஃபைலிங் முறையால் வழக்குகள் தாக்கல் செய்வதில் பல்வேறு சிரமங்கள் ஏற்படுவதாக தெரிவித்தனர். மேலும் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் பயிற்சி பெற்ற அலுவலர்கள் இருந்தால்தான் இந்த நடைமுறையை செயல்படுத்த முடியும் என்றும், வழக்கறிஞர்கள் இந்த முறையை வேண்டாம் என்று கூறவில்லை, ஆனால் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். தமிழ்ச்செல்வி, கோயம்புத்தூர் மகளிர் வழக்கறிஞர் சங்க தலைவி. இன்று கோயம்புத்தூர் வழக்கறிஞர் சங்கம் இ ஃபைலிங்கை கண்டித்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறோம். தவிர தமிழ்நாடு முழுவதும் ஜேக் அமைப்பின் மூலமாகவும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த இ ஃபைலிங் என்பது மிகவும் கடினமான ஒன்றாகும். தவிர இது நாள் வரைக்கும் இந்த இ ஃபைலிங் நாம் செய்கிறோம், அதை வந்து கண்டித்து போராட்டம் நடத்துகிறோம். அந்த போராட்டத்துக்கு ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான் கொடுக்குறாங்களோ ஒழிய எங்களுக்கு நிரந்தர தீர்வு என்றுமே கிடைச்சதில்லை இது வரைக்கும். இதனுடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, 6000 செக் கேஸ் ஃபைல் பண்ணினா ஒரு 1500 கேஸ் தான் நம்பர் ஆகுது, மீதி 4000 கேஸ் நம்பர் ஆகாமல் இருக்குது. மேலும் இந்த 317 பெட்டிஷன் என்பது வந்து அந்த இமிடியேட் எமர்ஜென்சி ரிலீஃபுக்காக ஒரு குற்றவாளி வந்து வழக்கறிஞரை நாடுறாங்க. அப்படி குற்றவாளி வழக்கறிஞரை நாடும்போது இ ஃபைலிங் போடும்போது என்ன ஆகுது, லேட் ஆகுது. அப்போ லேட் ஆகும்போது நீதிபதியை அதை கவனத்தில் ஏற்றுக்கொள்வதில்லை. உடனே வாரண்ட் போட்டுறாங்க. அது வந்து ஈவன் லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸ் அக்யூஸ்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. மேலும் வந்து ஒரு எமர்ஜென்சி சூட்டு நாங்கள் ஃபைல் பண்ணுறோம். காலகாலமாக நடக்கிறது என்னென்னா, காலையில் 10 மணிக்கு கொண்டுட்டு வந்து 11க்குள்ளே ஃபைல் பண்ணிடுவோம். அப்படி ஃபைல் பண்ணோன்னா ஒரு கட்டணமே இடிக்குது அப்படின்னு சொன்னோம்னா, ஃபைல் பண்ணோன்னா மத்தியானம் 2:30 மணிக்கு ஓப்பன் கோர்ட்டில் எடுப்பாங்க. அப்படி 2:30 மணிக்கு ஓப்பன் கோர்ட் எடுத்தால் 3 மணிக்கு நாங்கள் எமர்ஜென்சி சூட்டு மூவ் பண்ணால் ஓப்பன் கோர்ட்லேயே எங்களுக்கு ஆர்டர் போட்டுருவாங்க. சாயந்தரம் அந்த ஆர்டரை வந்து முதலாம் டெலிகிராம் மூலமாக அனுப்புவோம், இல்லாட்டினா இப்போ இமிடியேட்டாக அதை சர்வ் பண்ணுவோம் அமீனா மூலமாக. உடனே அந்த கோரிக்கையாளர், அதாவது வழக்காடிகளுக்கு வந்து நாங்கள் உடனே தீர்வு கொண்டு கொடுப்போம். இப்போ அதுவும் செய்ய முடியறதில்ல. ஃபேமிலி கோர்ட் மேட்டரும் அப்படி தான். அனைத்து வகையான வழக்குகளுமே வந்து மிகவும் பாதிக்கப்படுது இ ஃபைலிங்னால. மேலும் நீதிமன்றத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறைவாக இருக்கிறதுனால ஸ்கேன் பண்ண முடிகிறதில்ல. அப்புறம் சர்வர் ரொம்ப ஸ்லோ ஆகுது. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான கேஸு. கோயம்புத்தூர் வந்து ஒருங்கிணைந்த நீதிமன்றம், அங்கே ஆயிரக்கணக்கான வழக்குகள் இருக்கும்போது ஒரு ஸ்கேனிங் கெப்பாசிட்டி ரொம்ப குறைவாக இருக்குது. தவிர வந்து ஃபைலிங்கும் ரொம்ப ஸ்லோ ஆகுது. அதனால் அன்னைக்கு வழக்குகள் வந்து மறுபடியும் போஸ்ட்போன் ஆகுது. நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் எதிர்பார்க்கறது ஸ்பீடி ரெக்கவரி தான். ஆனால் இது ஸ்பீடி ரெக்கவரி ஆகிறதே இல்லைங்க. ஏன்னா மக்கள் வந்து உடனே இப்போ கேட்குறது எப்போ வழக்கு முடியும்னு கேட்குறாங்க. இந்த இ ஃபைலிங் வந்ததுலேருந்து வழக்குகள் சீக்கிரமாக முடிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீதிபதிகள் அங்கிருந்து பார்க்குறாங்களுடைய வழக்காடிகளும் வழக்கறிஞர்களுடைய கஷ்டங்களை அவங்க எந்த நோக்கத்தில் பார்க்குறாங்கங்கிறது எங்களுக்கு தெரியல. அது அவங்க நேரடியாக பார்த்தா தான் எங்கள் வழக்காடிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் தீர்வு கிடைக்குங்கிறத இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது மகளிர் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாகவும் எங்களது கோரிக்கைகளை வைக்கிறேன்.
இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. மேலும் உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.